என படு கவர்ச்சி நாயகியாக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க பிந்து மாதவி. கேடி பில்லா கில்லாடி ரங்கா தேசிங்க ராஜா படங்கள் வெற்றி பெற்ற போதும் பிந்து மாதவிக்கு அதிகமான படங்கள் கமிட் ஆகல. இப்போ ஒரு கண்ணியும் 3 கனவாணிகளும் உள்பட 2 படங்கள்ல மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துலயும் அவங்க மட்டுமே நாயகி இல்ல. சித்தார்த்தோட உதயம் NH4 படத்துல நடிச்ச ஹர்ஷிதா ஷெட்டியும் இன்னொரு நாயகியா நடிக்கிறாங்க. இது காரணமா தமிழ்ல வளர துடிக்கும் ஹர்ஷிதா பிந்து மாதவிய முந்தி போயிடணும்னு நடிப்புல கடும் போட்டி கோதாவில இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இது பத்தி பிந்து மாதவி சொல்லும்பொழுது, எந்த படமா இருந்தாலும் 2 கதாநாயகிகள்ன்ற போதும் 2 பேருக்குள்ளேயும் நடிப்புல போட்டி ஏற்படுறது சகஜமான விஷயம்தான். அப்படிதான் இந்த படத்துல நடிக்கும் போது எங்களுக்குள்ளேயும் ஏற்பட்டுச்சு. மேலும் இந்த படத்துல நான் தான் முக்கிய கதாநாயகி, ஹர்ஷிதா செகண்ட் ஹீரோயினி தான். அதனால அருள்நிதிக்கு ஜோடியாக நானே நடிச்சிருக்கேன். மேலும் இது முழுநீள காமெடி ஸ்கிரிப்ட்ன்றதுனால இந்த படத்துல இருந்து காமெடி நாயகியாகவும் உருவெடுத்திருக்கேன். ஏற்கனவே விமலோட நடிச்ச கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்திலேயே காமெடிக்கு பிள்ளையார் சுழி போட்டேன்னா இந்த படத்துல இன்னும் பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதனால இந்த படமும் எனக்கு நடிப்புல சவாலாக தான் இருந்துச்சு. அதே சமயம் இதுல என்னோட நடிப்பை பார்த்து இனிமேல காமெடி கலந்த கதாபாத்திரங்கள்னா கட்டாயம் டைரக்டர்கள் என்னதான் அழைப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்குள்ள இருந்த காமெடி சென்ஸை வெளியே கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். ஆக என்னை கவர்ச்சி நாயகியாக மாற்ற சில டைரக்டர்கள் தொடர்ந்து கங்கணம் கட்டிக்கிட்டு திரியும் நிலையில காமெடின்ற நல்ல ஒரு பாதுகாப்பு கவசத்தை என் மேல அணிஞ்சு விட்டு இருக்காரு இயக்குனர்னு சொல்றாங்க பிந்து மாதவி.